இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பிரதர் போதும், நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க, ஆனா ப்ளீஸ் ரொம்ப புகழாதீங்க. இட்ஸ் மை டியூட்டி. இது என்னால மட்டும் இல்ல, நான் வேண்டின அந்த கடவுள் தான் இதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. நாம அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க உள்ள போங்க. போங்க போங்க. பேர் இருக்காங்க. இது தெரியாம இவன் ரொமான்ஸ் பண்றானே. இவன் போனாதான் அவங்க வெளியே வர முடியும். என்ன பண்றது? உன்னை காணோன்னு பாசமா தேடிக்கிட்டு இருந்தா இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சிச்சுவேஷன் தெரியாம பேசுறானே. சண்டை போட்டாதான் மூடவா இங்க இருந்து போவான். இதே எங்க அம்மா வீடு. நான் எங்க வேணாலும் இருப்பேன். அதையே நீ கேக்குற? நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க? ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? நான் காலையில இருந்து டென்ஷன்ல தான் இருக்கேன். தெரியும். நீ டென்ஷனா சுத்திட்டு இருந்தத எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? உன் டென்ஷன் எல்லாம் உன் ட்ரெஸ்ஸ பத்தி தான். am I correct? சாம், உண்மையை சொல்லட்டா, சாரில நீ ரொம்ப அழகா இருக்க. அட பாவி. பார்த்த முத நிமிஷம் நான் தடுக்கி விழுந்துட்டேன். என்ன உன் தம்பி என்னை விட பெரிய ரொமான்டிக் ஹீரோவா இருப்பான் போல இருக்கு. ஐ மீன், அது வந்து உன்னை விட நான் தான் டென்ஷன்ல இருந்தேன். எங்க தடுக்கி விழுந்துறியோன்னு பயந்துட்டேன். இந்த மூஞ்சுக்கு ரொமான்ஸே வராதே. இன்னைக்கு ஓவரா இருக்கே. அந்த சாம் என்னடானா தும்முறா, அப்புறம் மாப்பிள்ள மேல தண்ணிய கொட்டுறா. எல்லாத்துக்கும் மேல அந்த பழா போன கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. இந்த நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. பார்த்தா அப்படி தெரியலையே. சம்பந்தியம்மா, நீங்க தங்குற ஹோட்டல் இங்க கிட்டயா இல்ல தூரமா? தூரமா இருந்தா என்ன, கிட்ட இருந்தா என்ன? அத்தை தான் தங்க சொல்லிட்டாங்கல்ல. அக்கா, அத்தை தங்க சொல்லிட்டாங்க. ஆனா ரூம் எங்க இருக்கு? ஏன் நம்ம கெஸ்ட் ரூம் இல்ல? இவ எந்த ரூம சொல்றான்னு தெரிஞ்சிருச்சு. அக்கா, அதுலதான் சாம் இருக்கால, அவ எங்க தங்குவா? இவங்க ரெண்டு பேரையும் சாம் ரூம்ல தங்க வச்சுட்டு சாம சாரதா கூட தங்க வை. என்னக்கா சொல்றீங்க? ஏன் மருமக அவங்க ரூம்ல தங்குவாளா? இன்னும் எதுவும் முடிவாகல. அதுக்குள்ள சாம மருமகன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுற. இங்க நிச்சயமே முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என் மாப்பிளைய சரியா பாத்துக்க வேணாமா? இங்க பாரு, அவங்க தான் புது கெஸ்ட். எனக்கு அதெல்லாம் தெரியாது. மாப்பிளையும் சம்பந்தியும் இந்த ரூம்ல தான் தங்குவாங்க. நீங்க வாங்க சம்பந்தி. இந்த வீட்டில் அந்த அமெரிக்கா பொண்ணு மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட்னு நினைச்சேன். அதுக்கு மேலேயே இருக்கும் போல இருக்கே.
வாங்க பெரியத்த. சாம், நீங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சரை பத்தி தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எதா இருந்தாலும் வெளியில போய் பண்ணுங்க. அத்தை இது ஏன் ரூம்? இட்ஸ் மை பிரைவேட் பிளேஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது உன் ரூம், ஆனா இப்ப இது என் மாப்பிளையோட ரூம். உன் பெட்டி பொருள் எல்லாம் எடுத்துட்டு வெளியில போ. நான் எங்க போவேன் பெரியத்த? சாம், இது ஊரும், நீ எங்கேயும் போக வேணாம். நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். ஆஹா, நானும் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். மாப்பிளைய சம்மதியம் வந்துருவாங்க, நீ வெளில போ. உங்க மாப்பிளை பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க பெரியத்த. நானும் சொல்லிட்டே இருக்கேன், குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டே இருக்க. நீ பயப்படாத. மாப்பிள அத்தை எதுக்கு இதெல்லாம்? மாப்பிள, இந்த வீட்ல உங்களுக்கு தான் முதல் மரியாதை. இந்த வீட்ல நீங்க தான் முதல்ல தங்கணும். அக்கா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. சாம் பொருளை தூக்கி வெளியில போட்டா அப்புறம் எல்லாம் வேற மாதிரி ஆயிடும். ஆஹா, என்ன பண்ணுவ? பாக்குறேன் நானும். கேடுங்க, விடுங்க சொல்றேன். ப்ளீஸ் சின்னத்த வேண்டாம். பெரியத்த வேண்டாம். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். இத பாரு சாம், இது எனக்கும் அக்காக்கும் நடுவுல நடக்கிறது. நீ இதுல தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. இல்லக்கா, கேளுங்க. என் மாப்பிள தான் இங்க தங்கணும். நீ விடுறியா? சாம் தான் நான் இந்த வீட்டு மூத்த மருமக. சொல்றது கேளு. நீ இரு சாம். ராஜி, ஜெயந்தி, இது வீடா சந்த கடையா? எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க. கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையா? நாங்க பேசாம ஹோட்டல்லயே தங்கிக்கிறோமா? நீங்க ஏன் மாப்பிள ஹோட்டல்ல தங்கணும்? வேணா சாம் பிரிமா, இப்ப ரூம் தானே பிரச்சனை. மோகன், நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க. சாம் வேணா என் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டோம். இப்படிலாம் இவன் பேசுறதுக்கு காரணம் ஜெயந்தி தான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இந்த சங்கரனும் வர வர அவளுக்கு ஒத்து உதறா. நான் சந்துரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். சாம் ஏன் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகட்டும்னு சொல்றேன். சூர்யா சொன்னது கேட்டுச்சுல்ல, அப்படியே பண்ணுங்க. காதல நல்லா கேட்டுச்சா? இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போ, போய் சூர்யா ரூம்ல இருந்துக்க. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் எல்லாரும் போங்க. சரி வாங்க. சரி சாம், நீ உள்ள போ, நான் வரேன். என்ன பேக் எடுத்துட்டு போக சொன்னல, இப்ப நீ பேக் எடுத்துட்டு கிளம்பு. பக்கத்து ரூமுக்கு தான் போறேன், வீட்டை விட்டு இல்ல. கூடிய சீக்கிரமே அதையும் நடத்தி காட்டுறேன். அது நடக்கும்போது பார்க்கலாம். கெட் அவுட்.
சூர்யா மா வாமா வா. உங்க ரூம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. சாம், இது ஊர் ரூம் மாதிரி கம்ஃபோர்ட்டா இருக்கலாம். இங்க கபோர்ட் இருக்கு, உன் ட்ரெஸ் எல்லாம் அதுல வச்சுடு. அங்க பாத்ரூம் இருக்கு, அங்க பால்கனி இருக்கு. நல்லா ஃப்ரெஷ் ஏர் வரும், நீ ஃப்ரீயா இருக்கலாம். தெரியும் சின்னத, இந்த ரூம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. நான் முதல்ல இங்க வந்தப்போ அது எல்லா ரூமும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதுவும் இல்லாம வேற எதுவும் புதுசா இருக்காதே சின்னத. பரவாயில்லையே, உங்க 2 பேருக்குள்ளயும் சீக்ரெட் எல்லாம் இருக்கு. 2 பேரும் சீக்ரெட் மெயின்டைன் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்களா? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு எனக்கு தெரியாம? டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருந்தீங்க. அப்போ சாமுக்கு என்ன பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னது. இந்த ரூம்ல நீ தங்கலாம் தூங்கலாம். ஆனா என்னடா இன்னும் எதுவும் சொல்லலையேன்னு நினைச்சேன். சொல்லுங்க கேக்குறேன். இந்த பெட்ல நீ தூங்கலாம், ஆனா கால் வச்சு ஏறக்கூடாது. குறிப்பா அழுக்கு கால்ல. அப்புறம் இந்த பேக்க பெட் மேல வைக்கிறது, ஈரமா இருக்கிற டவல்ல பெட் மேல போடுறது, அப்புறம் தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு அப்படியே பில்லோல தலை வச்சு தூங்குறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம ரூமுக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பேசுவானோ? என்கிட்ட ஏதாவது சொன்னா அப்போ இருக்கு பாரு உனக்கு. உனக்கு அந்த ஹிட்லர் எவ்வளவு பரவாயில்ல. டேய் போதும்டா, ரொம்பலாம் ரூல்ஸ் போடாத. பாவம் என் மருமக. ஆமா, பச்சை குழந்தை அப்படியே மடியில வச்சு கொஞ்சு. மா, இது ஏன் ரூம், நான் எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றேன். வந்த உடனே பெட் மேல பேக் வச்சிருக்கா, அதனாலதான் சொல்றேன். ஐயோ, என்கிட்டயும் ஒரு ரூல்ஸ் ஆரம்பிக்காத. நான் கீழே போறேன், நீங்க பேசிட்டு வாங்க. டேய், அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, கீழே வா என் கூட வா. ஏய், பேக கீழே வை. சொல்றேன்ல, பேக கீழே வை. பரவாயில்லையே, இந்த பெட் ஒண்ணு மாதிரி ஹார்டா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா சாஃப்டா இருக்கு. இங்க பாரு, நான் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ற. கரண்டே இல்லனாலும் பத்மானிக்கு ரிங் போட்டுட்டீங்க. சூப்பர் ப்ரோ. என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? சரக்கு ஊத்து. என்ன? சம்மந்தி வீடு, புது இடம். அந்த வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை மட்டும் செய். இருக்கிற கடுப்புல அடிச்சு கொன்றுவேன் பார்த்து. போ. நீங்க ஏன் மாப்ள ஹோட்டல்ல தங்கணும்? என்ன சாம் பிரிமா, ராஜிக்கும் ஜெயந்திக்கும் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குங்கன்னா கேக்குறாங்களா? எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அதுவும் வீட்டுக்கு வந்திருக்கிற சம்மந்திக்கு முன்னாடி. அவங்க நம்மள பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் என்ன நினைப்பாங்க?
ஏய் சாமானியா, என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? இல்ல அந்த ஸ்ரீனிவாச மாதிரி லூசுன்னு நினைச்சியா? என்னை பத்தி முழுசா உனக்கு தெரியாது. என்னோட ஈகோவை டச் பண்ணிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன். கரெக்டான டைம்ல என்னோட வலிய டபுளா திருப்பி கொடுப்பேன். ஏன்டா என்ன லைஃப்ல மீட் பண்ணோன்னு அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணுவ. என்கேஜ்மெண்ட் நடத்த தெரிஞ்ச எனக்கு மேரேஜ் நடத்த தெரியாதா? அந்த சாமானியா என்னையே ஏமாத்தி நான் நிச்சயம் பண்ண வேண்டிய பொண்ண வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணிட்டான். பொண்ணுங்கன்னா அடுப்படியில தான் இருக்கணும்னு நினைக்கிற என்கிட்ட சவால் விட்டு சொன்னதை செஞ்சுட்டான். அவளை சும்மா விட மாட்டேன், நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள திரும்ப கூப்பிட்டு புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லணும். மத்ததெல்லாம் 2 பேரும் நல்லா பேசுவாங்க. வீட்டுக்கு வந்த சம்பந்திக்கு ரூம்ல வசதி எல்லாம் பத்துதா இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு தேவையான என்ன ஏதுன்னு கேட்டாளான்னு கூட தெரியல. சரி, நாமளே நேர்ல போய் பார்ப்போம்.